அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேட்டு கவுண்டரில் இருக்கிற ராகு கேது செவ்வாய் பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஆர்பி கவிநேத்ரா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இப்போ மெட்ரோவில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 65,000. பிறந்த தேதி 29/7/2000. நேரம் 6:16 AM. கிழமை சனி. ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் ருக்மணி. இவங்க வேட்டு கவுண்டரில் குடுமி வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் சிறுமுகை. சொத்துவரம் 6 ஏக்கர் தோட்டம் இருக்குது, சொந்த வீடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பெங்களூர் சென்னையில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி மௌனப்பிரியா. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. பிறந்த தேதி 26/6/2001. நேரம் 7:54 PM. ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் பொன்னுச்சாமி, அம்மா பேர் வளர்மதி. இவங்க வேட்டு கவுண்டரில் வெங்கச்சி வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி பிரியதர்ஷினி. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/12/1998. நேரம் 10:06 PM. கிழமை சனி. ராசி தனுஷ், நட்சத்திரம் மூலம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் தங்கவேல், அம்மா பேர் பார்வதி. இவங்க வேட்டு கவுண்டரில் ஹரிச்சந்திர வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் கரூர். சொத்துவரம் சொந்த வீடு 2 இருக்குது, 6 ஏக்கர் தோட்டம் இருக்குது. வாடகை ஒரு 10,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கம் மந்த்லி 1 லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, படித்த பையனாக இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி ரம்யா. படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 2/4/1999. நேரம் 2:47 PM. கிழமை வெள்ளி. ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை, லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் நிர்மலா. இவங்க வேட்டு கவுண்டரில் மின்ன வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் புஞ்சை புளியம்பட்டி. சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஇ முடிச்சு ஐடி ஃபீல்டில் இருக்கிற நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே வாசுகி. படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 16/9/1995. நேரம் 6:21 AM. கிழமை சனி. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் கந்தசாமி, அம்மா பேர் ஸ்லோச்சனா. இவங்க வேட்டு கவுண்டரில் பாண்டி வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காடு ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஷாம்லா. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/10/1999. நேரம் 1:17 PM. கிழமை வியாழன். ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் சந்திரசேகரன், அம்மா பேர் சித்ராதேவி. இவங்க வேட்டு கவுண்டரில் பிள்ளை வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் தாராபுரம். சொத்துவரம் 4 ஏக்கர் தோட்டம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, சைட் இடம் 2 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே தேன்மொழி. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 14/4/1996. நேரம் 5:35 PM. கிழமை ஞாயிறு. ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் கண்ணுச்சாமி, அம்மா பேர் நாகமணி. இவங்க கொங்கு வேட்டு கவுண்டரில் பாட்டாளி வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் புங்கம்பள்ளி. சொத்துவரம் 3 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும், நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் மேனகா. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/12/1990. நேரம் 6:57 PM. கிழமை சனி. ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், லக்னம் மிதுனம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் முத்துச்சாமி, அம்மா பேர் ரங்கம்மாள். இவங்க வேட்டு கவுண்டரில் கரையை வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் கோபி. சொத்துவரம் 3 ஏக்கர் தோட்டம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் கிருத்திகா, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 28/1/1999, நேரம் 7:13 PM, கிழமை வியாழன், ராசி மிதுனம், நட்சத்திரம் மிருகசீரிஷம், லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அப்பா பேர் வந்து சுப்பிரமணி, அம்மா பேர் வந்து சுமதி. இவங்க வேட்டுக்கவுண்டரில் இளங்க வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து ஈரோடு. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்த நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கனிமொழி. என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா பிஓடி முடிச்சிருக்காங்க. இப்போ காலேஜ் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 24/9/1996, நேரம் 5:26 AM, கிழமை செவ்வாய், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகுகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து சண்முகம், அம்மா பேர் வந்து முத்தாயம்மாள். இவங்க வேட்டுக்கொண்டரில் பரப்பளவு வேட்டுவ குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து சக்தி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. தோட்டம் ஒரு 3.5 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சிருக்கிற தோட்டங்களில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜனனி, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. முத்தூட் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 20/6/2000, நேரம் 8 AM, கிழமை செவ்வாய், ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அப்பா பேர் வந்து திருமூர்த்தி, அம்மா பேர் வந்து செல்வமணி. இவங்க வேட்டுக்கொண்டரில் வேங்க வேட்டுவ குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து ஔவையார்பாளையம். சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி லோகப்பிரியா, படிப்பு பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/10/1988, நேரம் 3 PM, கிழமை புதன், ராசி மேசம், நட்சத்திரம் பரணி, லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து தங்கவேல், அம்மா பேர் வந்து சகுந்தலா. இவங்க வேட்டுக்கொண்டரில் அந்தி வேட்டு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து குருமந்தூர். சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் மோகனப்பிரியா, படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/2/2000, நேரம் 2:37 AM, கிழமை திங்கள், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அப்பா பேர் வந்து செங்கோடன், அம்மா பேர் வந்து பெருமாயி. இவங்க வேட்டுக்கோண்டரில் மணியன் வேட்டுவ குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து எடப்பாடி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. 7 ஏக்கர் தோட்டம் இருக்குது. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் 4 ஏக்கர் தோட்டத்துக்கு மேலே இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.